ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பனானா கேக் பண்ணலாமா? இந்த பனானா கேக்குக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற என்ன டைப் ஆஃப் பனானா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செவ்வாழை பழத்தை தவிர மற்ற எல்லா பழமுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்ல பழுத்து பழமாக இருக்கணும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? மைதா 250 கிராம்ஸ், பனானா 400 கிராம்ஸ், சுகர் 200 கிராம்ஸ், ஆயில் 120 கிராம், எக் வந்து லார்ஜாக 2 எக், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச், வெனிலா எசன்ஸ் 2 டீஸ்பூன். வெனிலா எசன்ஸ் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ப்ரௌனி வீடியோவில். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆப்வியஸாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் நல்லா கரெக்டாக அந்த இன்க்ரீடியண்ட்டில் மெஷர்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டான கேக் கிடைக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வெயிங் ஸ்கேல் ஒரு பவுல் வச்சு அந்த பவுலோட வெயிட்டை நம்ம டேர் பண்ணிக்கலாம். டேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைதா எடுத்துக்கிறோம். 250 கிராம்ஸ் ஆஃப் மைதா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர். நான் ஹாஃப் த மெஷர்மெண்ட் ஒயிட் சுகர், ஹாஃப் த மெஷர்மெண்ட் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் ஆஃப் ஒயிட் சுகர், 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர். அண்டு வந்து 400 கிராம்ஸ் ஆஃப் பனானா. இந்த 400 கிராம்ஸ் பனானா கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சும்மா கையிலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். மிக்சியில் அரைச்சா இன்னும் உங்களுக்கு நைஸாக வரும். இந்த மேஷ் பண்ண பனானாவோட எடுத்து வச்சுருக்க 2 எக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 எக்கையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஹேண்ட் பீட்டர், எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா இன்னுமே கேக் உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும். நான் விஸ்கில் தான் பண்ண போகிறேன். இப்போ அதை பீட் பண்ணிவிட்டு இது கூட நீங்கள் எடுத்து வச்சுருந்த 200 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுனால கேக் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும். இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒயிட் கலரில் தான் கேக் வரும். இப்போ வந்து இது கூட 120 ml ஆர் 120 கிராம்ஸ் ஆஃப் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரை விட கீ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கேக் ரிச்சாக இருக்கும். இது கூட 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்து மைதாவை நீங்கள் பேட்ச் பை பேட்சும் ஆட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒன்றாவும் ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணக்கூடாது எப்பயுமே கேக் பேட்டரை. நல்லா ஃப்ளாரும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் கம்பைன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி மைதா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பேக்கிங் பேப்பர், அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணி காம்பவுண்ட் சாக்லேட் இது மேலே ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 170 கிராம்ஸ் 170 டிகிரி செல்சியஸில் நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அவனை. இதில் வந்து 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம கேக் ரெடி ஆகிடும். அண்ட் ஓடிஜி ப்ரீ ஹீட் பண்ணும்போது நீங்கள் 35 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறீங்களா, ப்ரீ ஹீட்க்கு நீங்கள் 45 மினிட்ஸ் வச்சு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேக் உள்ளே வச்சிங்கன்னா இன்னும் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஏதோ நான் பேக் பண்ணதில், அதாவது நான் ஹேண்ட் பீட் பண்ணி தான் பேக் பண்ணியிருக்கேன். அப்போயுமே எனக்கு கேக் இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் இன்னும் எலக்ட்ரிக் பீட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேக் கிடைக்கும். ஹாப்பி பேக்கிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பை பாய்.